சிங்கராஜாவும் இரகசிய குகையும். முழு கதை வடிவம். அழகிய மரங்களும் வற்றாத நதிகளும் கொண்ட விஜயவனம் என்ற ஒரு காடு இருந்தது. அந்த காட்டின் சிம்மாசனத்தில் விக்ரம் என்ற சிங்கம் அமர்ந்திருந்தது. விக்ரம் மிகவும் பலசாலி. ஆனால் அவனிடம் ஒரு மிகப்பெரிய பலவீனம் இருந்தது. அதுதான் அவனது அளவற்ற கர்வம். இந்த காட்டில் எனக்கு நிகர் யாருமில்லை, மற்ற எல்லா விலங்குகளும் எனக்கு கீழேதான் என்பதே அவனது எண்ணமாக இருந்தது. அவனது ஒரு கர்ஜனை கேட்டால் போதும் காடே நிசப்தமாகிவிடும். ஒரு நாள் காலை காட்டின் நடுவே யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஒரு விசித்திரமான கல்வெட்டு தோன்றியது. அதில், யார் இந்த பூவுலகில் உண்மையான பலசாலி என்பதை அறிய வேண்டுமா? காட்டின் ஆழத்தில் இருக்கும் இரகசிய குகைக்குள் நுழையுங்கள். அங்குள்ள மாயக் கண்ணாடி உங்கள் வினாவிற்கு விடையளிக்கும் என்று பொறிக்கப்பட்டிருந்தது. இதை பார்த்த விக்ரம் சிங்கம், நிச்சயமாக அந்த கண்ணாடி என் முகத்தைத்தான் காட்டப்போகிறது, அதை இப்போதே உலகுக்கு நிரூபிக்கிறேன் என்று கர்வத்துடன் குகையை நோக்கி புறப்பட்டது. சிங்கம் வேகமாக நடந்து சென்று கொண்டிருந்தபோது வழியில் சின்னு என்ற ஒரு சிறிய முயல் குறுக்கிட்டது. அது சிங்கத்தை வணங்கி, அரசே, அந்த குகை சாதாரணமானது அல்ல. அங்கு செல்வதற்கு உடல் பலத்தை விட மன அமைதியும் பொறுமையும் மிக முக்கியம். கர்வத்துடன் உள்ளே நுழைந்தால் ஆபத்து நேரலாம் என்று எச்சரித்தது. ஆனால் சிங்கம் கர்வத்துடன் சிரித்தது. முயலே, ஒரு சிறிய உயிரினமான நீ எனக்கு பாடம் சொல்லிக் கொடுக்காதே என்று கூறிவிட்டு விறுவிறுவென குகைக்குள் நுழைந்தது. குகையின் உள்ளே நுழைய நுழைய மர்மங்கள் கூடிக்கொண்டே சென்றன. முதல் அறையில் சிங்கத்தின் பசியை தூண்டும் வகையில் விதவிதமான உணவுகள் அடுக்கப்பட்டிருந்தன. பசியால் கண்கள் இருளத் தொடங்கிய சிங்கம் அதை தொட முயன்றபோது, தன் ஆசைகளை கட்டுப்படுத்துபவனே வீரன் என்ற குரல் எதிரொலித்தது. கஷ்டப்பட்டு தன் பசியை அடக்கிக் கொண்டு முன்னேறியது. அடுத்த அறையில் பயங்கரமான ஓசைகளும் பாறைகள் விழுவது போன்ற மாயத் தோற்றங்களும் தெரிந்தன. ஆனால் விக்ரம் அஞ்சாமல் முன்னேறிச் சென்றது. இறுதியில் ஒரு ஒளி வீசும் அறையில் அந்த மாயக் கண்ணாடி இருந்தது. தன் முகத்தை அதில் பார்க்க ஆவலோடு நின்றது சிங்கம். ஆனால் அங்கே ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. கண்ணாடியில் சிங்கத்தின் முகத்திற்கு பதிலாக காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளும் மகிழ்ச்சியாக ஒன்று கூடி விளையாடுவது போன்ற காட்சி தெரிந்தது. சிங்கம் திகைத்து போய் நின்றபோது ஒரு தேவதை அங்கே தோன்றினாள். விக்ரம், நீ மட்டும் இந்த காட்டின் பலம் அல்ல, இந்த விலங்குகளின் ஒற்றுமைதான் இந்த காட்டின் உண்மையான பலம். பிறரை மதித்து அன்பால் ஆளுபவனே உண்மையான அரசன் என்று கூறினாள். தன் தவறை உணர்ந்த விக்ரம் சிங்கத்தின் கர்வம் சுக்கு நூறாக உடைந்தது. குகையை விட்டு வெளியே வந்த சிங்கம் அன்று முதல் மற்ற விலங்குகளிடம் அன்பாகவும் பணிவாகவும் பழகத் தொடங்கியது. ஒரு கர்வமுள்ள அரசன் இப்போது ஒரு அன்புள்ள தலைவனாக மாறியிருந்தான்.